அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழில், நிலா பாப்பா, அமிர்தா 2 பேரையும் தூங்க வச்சுட்டு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவங்க 2 பேரும் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஆனால் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலை நம்ம இருக்கிறோமே, நம்ம கண்டிப்பாக டைரக்டர் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எழிலுக்கு வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, சரி நம்ம எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே அம்மாவுக்கு ஏற்கனவே ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. வெளியில் வந்து நம்ம அவங்கள காயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியாவும் தூங்காமல் வந்து கரெக்டாக ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. எழிலோட ஃபோனை பார்த்ததுமே எழிலுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னாச்சு எழில், ஏன் இந்நேரத்துக்கு கால் பண்ணிகிட்ருக்க? நல்லா தானே இருக்க, உன்னோட வாய்ஸே ஒரு மாதிரி இருக்க, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து கேட்குறாங்க. உடனே எழில் வந்து, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் கால் பண்ணேன், ஆனால் அதுக்குள்ளே நான் கட் பண்ணிட்டேம்மா, நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எழில் பேசுகிறாரு. என்ன விஷயம் சொல்லுடான்னு கேட்குறாங்க. உடனே, அம்மா ஆரம்பத்தில் நான் டைரக்டர் ஆக போகிறேன்னு சொன்னதுமே சந்தோஷப்பட்டது நீ தான், கண்டிப்பாக டைரக்டர் ஆகிடுவோன்னு நீ சொன்ன, அந்த நம்பிக்கை உனக்கு இப்போவுமே இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து, டே எழில் என்னடா ஆச்சு, எப்போவுமே நீ கண்டிப்பாக நீ நினச்ச வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், ஏன் திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து எழிலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ தேவையில்லாத நினச்சி தேவையில்லாத மனசை காயப்படுத்திக்காத, கண்டிப்பாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நீ செஞ்சு முடிச்சிருவியா, முன்னுக்கு வருமா, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, உன்னோட விடாமுயற்சி தான் காரணமாக இருக்கணும். எனக்கு சமையலில் எந்த ஒரு பிஸ்னஸுமே எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது எதுவுமே தெரியாமல் இருந்தேன், இப்போ என்னோடய விடாமுயற்சியால் நான் எந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, நீயும் டைரக்டர் ஆகுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேருந்து வெளியே வராமல் இரு, அப்போ தான் கூடிய சீக்கிரம் நீ நினச்ச இடத்த அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலுக்கு ரொம்ப நல்லா ஆறுதல் சொல்கிறாங்க. பாக்கியாவோட பேச்சை கேட்டதுக்கப்புறம் நம்ம எழில் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிட்டு, சரிம்மா இதுக்கப்புறம் நீ தான் என்னை முழுசாக நம்பிக்கிட்டு இருக்க, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் ஃபோனை வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எழில் ஏதோ வருத்தத்தோடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பாக்கியா ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. பல பிரச்சனைகளே நம்ம பாக்கியா தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டே தான் இருக்காங்க இன்னுமே. எப்போ தான் அவங்களுக்கு விடிவு காலம் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.